சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், மணிமேகலை டேஸ் மத சார்புடையது. எப்பவுமே நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஒன்லி ஆன்சர் மட்டும்தான். ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாக நீங்க சொல்லி பார்க்கும்போது அந்த வீடியோவை நீங்க நிறுத்திட்டு நீங்க ஃபுல்லா ஆப்ஷன்லாம் படிச்சு ஆன்சர் சொல்லி பாருங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்க சொல்ற ஆன்சரை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, மணிமேகலை பௌத்த மத சார்புடையது. அடுத்து, கமுகு என்பதன் பொருள் என்ன? விடை பாக்கு. தேன்மழை என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? விடை சுரதா. கொள்ளை இதன் பொருள்? விடை பிடித்தல். ஓடை என்பதன் பொருள்? முகபாடம். தமிழழகன் கல்வி கற்பித்தான். இது எவ்வகை தொடர்? பிறவினை. சென்னையில் பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1900. சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது? விடை 88. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் சரியானதை மட்டும் படிக்கிறேன், தவறானதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. காய்ச்சல் வருவதற்கு பொதுவான காரணம் நோய் தொற்றாகும். படையெடுக்கும் நோய் கிருமிகளிலிருந்து நம்மை பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியானது நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்க செய்கிறது. நீண்ட நாள் காய்ச்சலானது சில நேரங்களில் மரணத்தை கூட உண்டாக்கும். இதில் தவறானது ஏ. அடுத்து, வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சி, பயிற்றுவித்தல் மற்றும் விரிவாக்கத்திற்கான ஒரு தேசிய நிறுவனம் எது? விடை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். ஒளி செல்லும் பாதை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. விடை ஒளிக்கதிர். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, தூய வரிசை என்பது தனி உயிரியில் இருந்து தற்கலப்பு மூலம் பெறப்பட்ட சந்ததி ஆகும். கூற்று 2, தூய வரிசை தனித்தாவர தேர்வு எனவும் அழைக்கப்படுகிறது. விடை கூற்று 1, கூற்று 2 சரி. அடுத்து, பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் யார்? விடை முதலாம் புலிகேசி. செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் யார்? செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். டேஸ் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென் பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கு சிறந்த வாய்ப்பு அளித்தது. விடை 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென் பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கு சிறந்த வாய்ப்பளித்தது. 14ஆம் நூற்றாண்டு. எந்த ஆண்டு வட அமெரிக்காவை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்தார்? எந்த ஆண்டு வட அமெரிக்காவை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்தார்? 1492. கீழ்கண்டவற்றில் சரக்கு மற்றும் சேவை வரி பற்றிய கூற்றில் தவறானதை காண்க. இல்ல, தவறானதை மட்டும் நான் விட்டு சரியானதை படிக்கிறேன். சரக்கு மற்றும் சேவை வரி என்பது, அதாவது ஜிஎஸ்டி என்பது வாங்கும் அனைத்து பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி. அடுத்து, இது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சிஜிஎஸ்டி மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்.
என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. ஜிஎஸ்டி 18% என்றால் ரூபாய் 9 மாநில அரசுக்கும் மேலும் ரூபாய் 9 மத்திய அரசுக்கும் செல்லும். இதில் தவறானது, இது ஒரு மறைமுகமான வரிங்கிறது தவறானது. இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 1938. அடுத்து, காற்றுமானி அல்லது காற்று திசைகாட்டி எதை அளவிட பயன்படுகிறது? விடை காற்றின் திசை. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1956. எந்த ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் பிரிவு 1 படி 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர்? விடை 1989. நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டவர் யார்? விடை ரிப்பன் பிரபு. அடுத்து, பூமியிலேயே வறண்ட பாலைவனம் எது? விடை அடகாமா பாலைவனம். பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படும் ரயில்வே எது? விடை கொங்கன் ரயில்வே. இந்திய தேசிய ராணுவத்தை எத்தனை படை அணிகளாக சுபாஷ் சந்திரபோஸ் மறுசீரமைத்தார்? விடை 3.